ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லம் டாக் அப்படின்ற நம்மளோட விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது சேரி பகுதியில் வாழ்கிற மக்கள் அப்படின்றோம்ல, அது மாதிரி அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் மாதிரியான ஒரு கேரக்டரில் இவர் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாத பிச்சை எடுக்கிறவராக இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் செமையான ஒரு ஆக்ஷன்ஸ் மூவி இதில் வந்து காத்திருக்குன்னு நம்ம சொன்னால் கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேதுபதி ஐபிஎஸ்க்கு அடுத்து இந்த படம் வந்து இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹிட் படமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கலாம். கண்ணு தெரியாமல் இருக்கிற இவர் வந்து அந்த பகுதி மக்களுக்காக, அங்கே இருக்க சின்ன பசங்களுக்காக போராடுறாங்க. ஸோ அப்படியே அதை பேஸ் பண்ண கதை. அதனால் அந்த சின்ன பசங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருது, இவருக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சீன். அண்ட் தென் இதில் டபுள் ஆக்ட் ரோல் மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து கண்ணு தெரியாத ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் தென் கண்ணு தெரிஞ்சவ மாதிரி, அது மாதிரி ரெண்டு மாதிரி கேரக்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட இருந்தும் கொள்ளைக்காரங்கிட்ட இருந்தும் பணத்தை கொள்ளையடிச்சு அந்த பசங்களுக்காக இவர் வந்து டொனேஷன் பண்ணி அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க. தபு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி வேகத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தபு வந்திருக்காரு. இதில் சிவகுமாரும் ஒரு சீனில் வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விஜய் சேதுபதி சொல்லலாம். ஸ்லம்மில் இருக்கிற மக்களில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து அன்னாட கட்சிகளுக்காக எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றது இந்த படத்தில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விக்ரம் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பார், கண்ணு தெரியாத ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் சேம் இதுலேயும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம விஜய் சேதுபதி எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்காங்க, அந்த ஸ்லம் மக்கள் எப்படிலாம் இருக்காங்கன்றது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மக்களுக்காக கஷ்டப்படுற இதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் போலீஸ் துரத்த ஆரம்பிக்குது, அவங்ககிட்ட தப்பிச்சாங்களா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து செம்ம ஹிட்டாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் படத்தை பற்றின ரிவ்யூ நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.